2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. முதியோர் பென்ஷன் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா விலையில்லா கேஸ் சிலிண்டர் நாங்க வழங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்லியிருக்கிறாரு. திமுகவிற்கு ஒரு கடும் நெருக்கடிய குடுக்குறாருன்னு நீங்க பார்க்குறீங்களா? நெருக்கடி கொடுக்கல. மக்களுக்கு காமெடி தான் தரார். ஏன்னா, நீங்க இத்தன திட்டங்கள பத்தி சொன்னீங்க இப்போ. வரிசையா அடுக்கிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்து இத குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை வந்து அ கடந்த தேர்தல்ல தேர்தல் வாக்குறுதியில திமுக கழகம் சொன்ன பிறகு இவர் வந்து சொன்னார். திமுக ரூ. 1000 குடுக்குறோம்னு சொன்னத இவர் ரூ. 1500 ஆமா. குடுக்குறேன்னார். அப்பவே மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடல. ஏன்னா, இவரு சொன்னா செய்ய மாட்டாருன்றது அந்த கிரெடிபிலிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மேல மக்கள் மத்தியில கிடையாது. ஆனா, திமுக சொன்னா செய்யும். முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர் சொன்னார்னா வந்து செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அது ப்ரூவன் ஆல்ரெடி சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்ன்ற ஒரு தாரக மந்திரத்த குடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்.